சொர்க்கவாசியோடு அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியம் என்ன தெரியுமா? அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கணும் என்று அல்லாஹ் நினைப்பானாம். இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் போறான், பெரிய சொர்க்கமா இருக்கும். அல்லாஹ் சொல்வான், இதுகம் ஃபதுகுல் ஜன்னah, அடியானே நீ சொர்க்கம் போன்றுவான். சொர்க்கம் போய் பார்ப்பான். அவன் சிந்தனை எப்படி அல்லாஹ் ஆக்குறான் பாருங்க. எல்லா அறையும் நிரம்பி இருக்கும், எல்லாரும் எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அடே அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான். உள்ள போடான்னு சொன்னான், உள்ள வந்தாச்சு, ஃபுல்லா இருக்கிறாங்க. நமக்கு உட்கார்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் இல்லையே. அடே நரகத்தில் இருந்தோம், நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான், முகத்தை தூய்மையாக்கினான். அல்லாஹ் நஹருல் ஹயாத்தில் எம்மை மூழ்கடித்து சொர்க்கவாசியாக ஆக்கினான். உள்ள வந்து பார்த்தால் ஒரு அறைகள் கூட இல்லையே நாம் தங்குவதற்கு. உடனே அந்த அடியான் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், உடனே அந்த அடியான் அவன் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் வருவான். ஏன் அல்லாஹ்க்கு சும்மா சொர்க்கத்தை கொடுத்துட்டு போத்திரியாதா? ஒரு சாதாரண மட்டமான இடத்தில் அல்லாஹ் சொர்க்கவாசி என்று ஆனதற்கு பிறகு அல்லாஹ் காட்டக்கூடிய அன்பை பாருங்கள். அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், நப்பி இபாதி, நபியே எனது அடியார்களுக்கு என்னை பற்றி அறிவித்துக் கொடுங்கள். அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் தான் இரக்கமுடையவன், நான் அவர்கள் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு நீங்கள் உணர்த்தி கொடுங்கள் நபியே என்பதாக அல்லாஹ் சூரா ஹிஜ்ரில் பேசுகிறான்.